வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன். இணைந்து பயன்பெறுங்கள். சேனல் பார்ட்னர்ஸ் தேவை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்கள் அணுகவும் அழைக்கவும் 8122414652 81224146. சொத்து விவரங்கள், லொக்கேஷன், வங்கி கடன் வேணும் இந்த சொத்து வாங்குறதுக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த சொத்தை உங்கள் பேரில் நான் முடிச்சு தரேன். என்னை அழைக்கவும் 8122414652. என்னுடைய பிற சேவைகள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுங்கள், சிபில் ஸ்கோர் அதிகப்படுத்துங்கள். அனைத்து தேசியமயம் அதாவது கவர்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க, இல்லை நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரெக்கவரி ஏஜென்சிஸில் வந்து நான் வந்து ரெக்கவரி ஆஃபீஸராக பணிபுரிகிறேன். நாங்கள் வந்து ரிசர்வ் வங்கி அதாவது நீங்கள் வந்து ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்க, அது என்ன லோனாக வேணால் இருக்கலாம். பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், இது பர்சனல் லோனாக இருக்கலாம், வங்கி இது எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், எந்த விதமான லோனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை கட்டாமல் விட்டுருப்பீங்க. அது வந்து 5 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு 3 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி ஆயிருக்கலாம். எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த லோனை வந்து செட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வங்கி மேனேஜரோட ஒரு மீட்டிங் நான் ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் அந்த மீட்டிங்கில் நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. நான் சொன்ன மாதிரி கல்வி கடன், கிரெடிட் கார்டு, தனிநபர் கடன், வீட்டு கடன், வாகன கடன், எந்த லோனாக இருந்தாலும் இது பண்ணலாம். ஆனால் இது வந்து பியூர்லி வந்து அந்தந்த வங்கியோட பாலிசி ப்ளஸ் ஆர்பிஐ ரூல் வழிகாட்டுதல் படி தான் நம்ம இதை நினச்சி இந்த லோன் செட்டில்மெண்ட்டு நம்ம வாங்கி கொடுப்போம். நீங்கள் வந்து டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி 6 மாதத்துலேருந்து 20 ஆண்டுகள் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாகவே உங்கள் எந்த பிரான்ச்சில் நீங்கள் அந்த லோன் உங்கள் அக்கௌண்ட் இருக்கோ அதில் கொண்டு போய் பணத்தை நீங்கள் செலுத்திக்கலாம். நீங்கள் என்கிட்ட பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பதிவு செய்யப்பட்ட தேதி வந்து 6 ஜூலை 2026. இன்று 15 அடுக்குமாடி குடியிருப்புகள், 9 வீடுகள், 11 லேண்டு அதாவது வீடு கட்டுற வணிக சொத்து ஒன்று நான் இது பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். 473 வரிசை எண். மனைனா லேண்டு, செல்லியம்மன் நகர், அரண்வாயல் கிராமம், திருவள்ளூர் தாலுக்கா. பரப்பு ஏரியா வந்து 2082 சதுரடி. வங்கி கோட்பணிக்க ப்ரைஸு 7,50,000. 25 ஆகஸ்ட்டு 7ங்க. வரிசை எண் வந்து 474. லேண்டு புதுவாயல் கிராமம், கும்மிடிப்பூண்டி தாலுக்கா, 925 சதுரடி. வங்கி கோட்பணிக்க ப்ரைஸ் வந்து 16,70,000. ஏலம் வந்து 25 ஆகஸ்ட்டு 2026. வரிசை எண் வந்து 475. வீடு முகப்பேரில் இருக்குங்க, சென்னை. பரப்பளவு வந்து 390 சதுரடி. வங்கி கோட்பணிக்க ப்ரைஸ் வந்து 40,11,000. ஏலம் வந்து 14 ஆகஸ்ட்டு 2026. தனி வீடு 13x33 அந்த அளவு. 40,11,000. நான் இன்னொன்று வந்து வீடு வந்து 476 முகப்பேர் 1200 சதுரடி, அதாவது அரை கிரவுண்ட் இருக்குங்க. வங்கி கோட்பணிக்க ப்ரைஸு 1,98,70,000. ஏலம் வந்து 8 செப்டம்பர் 2026. வரிசை எண் வந்து 477. வீடு எம்டிஹெச் சாலை, மன்னூர்பேட்டு, சென்னை. 2044 சதுரடி. வங்கி கோட்பணிக்க ப்ரைஸு 1,13,00,000. ஏலம் வந்து 14 ஆகஸ்ட்டு. திருவல்லிக்கேணி. வீடு மொத்தம் 3 இது வந்திருக்குங்க திருவல்லிக்கேணியில். 478 சீரியல் நம்பர் 479 480. 1395 சதுரடி வந்து பில்டப் ஏரியா. 2,66,00,000. ஏலம் வந்து 3 ஆகஸ்ட் 2026. 9ங்க. அப்புறம் வரிசை எண் வந்து எல்லாத்துலேயுமே 9ங்க. நான் வந்து தப்பாக போட்டிருக்கேன். வீடு சீத்தக்காதி தெரு, ராஜபாளையம். பரப்பளவு ஏரியா வந்து 4,098.94 சதுரடி. வங்கி கோட்பணிக்க ப்ரைஸ் வந்து 1,60,68,000. ஏலம் வந்து 3/9/2026. இது அதே மாதிரி மனை சீத்தாக்காதி தெரு, ராஜபாளையம். ஏரியா வந்து 1,061.78 சதுரடி. லேண்டு. வங்கி கோட்பணிக்க ப்ரைஸு 37,60,000. ஏலம் வந்து 3/9/2026. வரிசை எண் வந்து 481. லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. அடோனியா லே அவுட்டுங்க.
குன்னக்காடு கிராமம், கூடுவாஞ்சேரி. ஏரியா வந்து 4920 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் வந்து 75,00,000. அப்புறம் வரிசை எண். அதாவதுங்க அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பேங்க்கில உள்ளது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, 9வது மாதம் வந்து கரெக்ட்டா 8வது மாதம்னு வந்துட்டு. இது எல்லாமே ஒரே பேங்க்கோட இதுதான். அதனால எனக்கு நல்லா தெரியும். எல்லாமே 3, 9 தான் ஏலம். லேண்ட் ஏலத்துக்கு வந்திருக்கு. நெமிலி, செங்கல்பட்டு 2400 + 2400 2 கிரவுண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. ஒரு கிரவுண்டுங்கிறது 2400 சதுரடி. 32,00,000ங்க. வரிசை எண் 483 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. படூரில், திருப்பூரூர் தாலுக்கா. பரப்பளவு வந்து 1248 சதுரடி. யூடிஎஸ் வந்து 542 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் வந்து 36,00,000. ஏலம் வந்து 20 ஆகஸ்ட் 2026. வரிசை எண் வந்து 484 அடுக்குமாடி குடியிருப்பு. சேத்துப்பட்டுங்க, சென்னை. 865 சதுரடி. 55,00,000. ஏலம் வந்து 20/8/2026. வரிசை எண் 485 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. பம்மல்ல, தாம்பரம் தாலுக்கா. ஏரியா வந்து 820 சதுரடி. யூடிஎஸ் 400 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் 32,00,000. ஏலம் வந்து 20/8/2026. வரிசை எண் வந்து 486 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. தாளம்பூர் கிராமம். பரப்பளவு வந்து 824 சதுரடி. யூடிஎஸ் வந்து 465 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் வந்து 25,00,000. 20/8/2026 ஏலம். வரிசை எண் வந்து 487 அடுக்குமாடி குடியிருப்பு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. நெடுங்குன்றம் கிராமம். ஏரியா வந்து 805 சதுரடி. யூடிஎஸ் வந்து 344 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் வந்து 29,25,000. ஏலம் வந்து 20 ஆகஸ்ட் 2026. வரிசை எண் வந்து 488 வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. விஜயநகர், வரதராஜபுரம் கிராமம். லேண்ட் ஏரியா வந்து 2400 சதுரடி. கட்டடம் வந்து அது அதாவது இது வந்து டோட்டல் ஏரியா கூடிய 2400ங்கிறது. கட்டடம் வந்து 991 சதுரடி. யூடிஎஸ் 470 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் 28,10,000. வரதபுரம் கிராமம், திருவள்ளூர் மாவட்டம். 9,663 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் வந்து 31,50,000. 24 ஆகஸ்ட் ஏலங்க. வரிசை எண் வந்து 490 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க. மேற்கு மாம்பலம், வெஸ்ட் மாம்பலம், சென்னை. F1, F2, F3 மொத்தம் வந்து 3 அடுக்குமாடி அதிலே இருக்குங்க. 1274 சதுரடி. எனக்கு தெரிஞ்சு F1, F2, F3னா இதை வந்து பார்த்துக்குங்க. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் 88,00,000. 24/8 ஏலம். வரிசை எண் வந்து 491 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. ஆதனூர் கிராமம், குன்றத்தூர் தாலுக்கா. 1100 சதுரடி. யூடிஎஸ் வந்து 352 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் வந்து 29,25,000. ஏலம் வந்து 24/8. வரிசை எண் வந்து 492 மாரியம்மன் நகர், அரண்வயல் கிராமம். ஏரியா வந்து 2275 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸு 13,54,000. ஏலம் வந்து 24/8 ஏலம். வரிசை எண் வந்து 493 லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. அரண்வாயல் கிராமம். லேண்ட் ஏரியா 2275 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸு 13,54,000. ஏலம் வந்து 24 ஆகஸ்ட். வரிசை எண் வந்து 494 லேண்டு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு. அரண்வாயல் கிராமம். லேண்ட் ஏரியா வந்து 2000. இதாவது இன்னொரு ப்ராப்பர்ட்டிங்க. 12,05,000. ஏலம் வந்து 24/8. வரிசை எண் வந்து 495 அடுக்குமாடி குடியிருப்பு ஏலத்துக்கு வந்திருக்கு. கோல்டன் கவுண்டி, மறைமலை நகர். பரப்பளவு வந்து அடுக்குமாடி வந்து 1605 சதுரடி. யூடிஎஸ் வந்து 992 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸு 45,00,000. ஏலம் வந்து 24 ஆகஸ்ட் 2026. வரிசை எண் வந்து 496 அடுக்குமாடி குடியிருப்பு. கோல்டன் கவுண்டி, மறைமலை நகர். 1608 சதுரடி. யூடிஎஸ் வந்து 995 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் வந்து 45,00,000. ஏலம் வந்து 24 ஆகஸ்ட் 2026. வரிசை எண் வந்து 497 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. பெருமெட்டுநல்லூர் கிராமம். பரப்பளவு 1195 சதுரடி. யூடிஎஸ் வந்து 404 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸு 30,60,000. ஏலம் வந்து 24 ஆகஸ்ட் 2026. வரிசை எண் வந்து 498 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. படப்பையில் 794 சதுரடி. யூடிஎஸ் வந்து 384 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸு 30,90,000. 24 ஆகஸ்ட் ஏலம். வரிசை எண் வந்து 499 அடுக்குமாடி குடியிருப்பு. காலவாக்கம். பரப்பளவு வந்து 1705 சதுரடி. வங்கி யூடிஎஸ் வந்து 562 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் 64,98,000.
24/8 ஏலம். வரிசை எண் வந்து 500 ஆர்சிசி வீடுங்க. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. ஹரிச்சந்திரபுரா கிராமம், திருவள்ளூர். 11.115 சென்ட். வங்கி கோட் பண்ணியிருக்க பிரைஸ் 33,00,000. 11 சென்ட்னு வச்சுக்கங்க. ஏலம் வந்து 19 ஆகஸ்ட் 2026. வரிசை எண் வந்து 501. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க. புதுப்பட்டினம், கல்பாக்கம். பரப்பளவு வந்து 1090 சதுரடி. 3 தளங்கள் இருக்குங்க. 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 64,00,000. 19/8 ஏலம். வரிசை எண் வந்து 502. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. பெருமட்டுநல்லூர் 1170 சதுரடி. 397 சதுரடி யூடிஎஸ் 36,00,000. ஏலம் வந்து 19/8. வரிசை எண் வந்து 503. அடுக்குமாடி குடியிருப்பு ஏலத்துக்கு வந்திருக்கு. பெருமட்டுநல்லூர்லேயே ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. 1127 சதுரடி யூடிஎஸ் 396 சதுரடி. வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 36,00,000. ஏலம் வந்து 19 ஆகஸ்ட் 2026. வரிசை எண் வந்து 504. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. திருநகர் 1வது தெரு, வடபழனி. ஏரியா வந்து 2102 சதுரடி. வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 3,10,00,000. ஏலம் வந்து 21/8 ஏலம். வரிசை எண் வந்து 505. காலி நிலங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் 0.26 ப்ளஸ் 0.09 ப்ளஸ் 0.25 ஏக்கர். வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 97,50,000. ஸ்ரீபெரும்புதூரில் 21/8 ஏலம். 506 மனை லேண்டு வந்திருக்கு. சிட்கோ நகர், வில்லிவாக்கத்துலங்க. வில்லிவாக்கத்தில் வந்திருக்குங்க. வங்கி கோட் பண்ணியிருக்க 500 சதுரடி 64,00,000. 8/9 ஏலம். 507 வீடு காமராஜர் தெரு, ஒரக்கடம் கிராமம், அம்பத்தூர். பரப்பளவு 1322 சதுரடி வீடுங்க. 77,47,000. 8/9 ஏலங்க. வரிசை எண் வந்து 508. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. செந்தில் நகர், மீஞ்சூர். பரப்பளவு 1952 சதுரடி. வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் 55,26,710. மீஞ்சூரில் 8/9 ஏலங்க. வரிசை எண் வந்து 509. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. பாலாம்பிகை நகர், ராமாபுரம். 1281 சதுரடி. வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் 1,32,89,155. 8/9 ஏலம். இந்த சொத்துக்களை வாங்க வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறேன். அதாவது எனக்கு சொத்து வேண்டாங்க, சொத்து வேறு இடத்துல வாங்கிக்கிறேன், வெறும் லோன் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்கனாலும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அழைக்கவும் 81224652. வேலாயுதம் அஸ்வின். 81224146. சந்ததாரன் முக்கிய அறிவிப்பு. வங்கி அதாவது நீங்கள் எதுக்காக இது பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வங்கிக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் என் நம்பர் தேடி அடைய வேண்டாம். உடனே இலவச ஆலோசனை கேட்டு என்கிட்ட வாங்கிக்கலாம். அதுக்காகவும் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி என்னென்ன ரேட்டில் இப்போதைக்கு கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கடன் தேவை இருக்காது, இல்லைன்னா சொத்து தேவை இருக்காது, பிற்காலத்தில் தேவைப்படலாம். ஸோ அந்த நேரத்தில் என் இதை தேடி அலைய வேண்டாங்கிறனால இது பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சொத்து உங்கள் பேரில் பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்குங்க. ஏன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன் எங்கள் வீடியோக்களை லைக் செய்யணும் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணாதான் நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.